வாழ்க்கையை வெறுத்த ஒரு இளைஞன் ஒரு ஆசிரமத்தில் உள்ள சுவாமிஜியை பார்க்க போறான். சுவாமி, உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு இந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாம் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் இருக்கு. பிறப்புனா என்ன, இறப்புனா என்ன? நாம எங்கேருந்து இந்த பூமிக்கு வரோம்? நாம இறந்ததுக்கு அப்புறம் எங்க போவோம்? இதை கேட்ட அந்த சுவாமி ஆசிரமத்தில் உள்ள நூலகத்துல போய் உனக்கு பிடிச்ச புக்கெல்லாம் போய் எடுத்துட்டு வர சொல்றாரு. அந்த இளைஞன் ஆசிரமத்தில் உள்ள நூலகத்துக்கு போறான். அங்க போனா அங்க ஃபுல்லா இருட்டா இருக்கு. அவனால எந்த புக்கையுமே எடுக்க முடியல. சுவாமி கிட்ட வந்து அந்த நூலகம் ரொம்ப இருட்டா இருக்கு சுவாமி, என்னால எந்த புக்கையும் எடுக்க முடியல. அவனோட கையில ஒரு மெழுகுவர்த்தியை கொடுக்கறாரு. இந்த மெழுகுவர்த்தியை கொளுத்தி நீ உள்ளர போய் பாரு. அவனும் அந்த மெழுகுவர்த்தியை ஏத்தி அந்த மெழுகுவர்த்தி வெளிச்சத்துல அந்த நூலகத்துக்குள்ள போய் அவனுக்கு பிடிச்ச புத்தகத்தெல்லாம் எடுத்துட்டு வரான். அவன் வெளியில வந்ததும் சுவாமி இப்ப அந்த மெழுகுவர்த்தியை அணைக்க சொல்லிடுறாரு. அவனும் மெழுகுவர்த்தியை அணைச்சிடறான். ஆனா அவனுக்கு ஒண்ணுமே விளங்கல. சுவாமி, நான் உங்கள்கிட்ட பிறப்புனா என்ன, இறப்புனா என்ன தானே கேட்டேன். என்ன ஏன் அந்த நூலகத்துல போய் புத்தகங்கள் எடுத்துட்டு வர சொன்னீங்க? உடனே அதுக்கு அந்த சுவாமி, இப்ப நீ இந்த மெழுகுவர்த்தியை ஏத்துனியே, அதுக்கு நெருப்பு எங்கேருந்து வந்தது? நீ இப்ப இந்த மெழுகுவர்த்தியை அணைச்சி இல்ல, அந்த நெருப்பு எங்க போனது? ஆனா இந்த வெளிச்சத்தோட உதவியால நீ எவ்வளவு புத்தகங்களை எடுத்துட்டு வந்திருக்க பாரு. இதே மாதிரிதான் நம்ம எங்கேருந்து வரோம், எங்க போக போறோம்னு தெரியாது. ஆனா நம்ம இருக்கிற காலத்தை எப்படி பயன்படுத்திக்கிட்டோங்கிறது தான் கேள்வி. நாம வாழ்ற வாழ்க்கையை நல்லா சிறப்பா வாழணும். இந்த கதை மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம சாரி ஸ்டேட்டஸ் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கங்க. யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எங்களை சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.